தலைப்புச் செய்திகள். வட மாநிலங்களில் இருந்து படிக்க வரும் மாணவிகளுக்கு தமிழகம் பாதுகாப்பான மாநிலம், ஆளுநர் பாராட்டு. தேமுதிகவிற்கு இம்முறை முரசு சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருப்பதாக தகவல். பிரேமலதா அப்செட். மோடிக்கு கிடைத்த முக்கிய அடிமையாக இபிஎஸ் மாறிவிட்டார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம். போராட்டத்தில் கைதானவர்களுக்கு உணவு, தண்ணீர் கூட கொடுக்காத அவலம். முதலமைச்சர் மௌனமாக இருப்பது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி. உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாட்டம். தாய்மொழியின் தேவையை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். படிப்புக்காக வரும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகளுக்கு தமிழகம் ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது என ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். அருணாச்சல பிரதேசம், மிசோரம் உருவான நாள் விழாவில் பேசிய அவர், இங்கு வாழும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தை தங்கள் வீடாக கருதுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். இதற்கு தமிழ் மக்களின் விருந்தோம்பல், நட்பு, அக்கறையே காரணம் என்றும் ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். மோடிக்கு கிடைத்த முரட்டு அடிமையாக இபிஎஸ் மாறிவிட்டார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். அண்மையில் எம்ஜிஆர் படம் பார்த்து இபிஎஸ் கண்கலங்கினார். இது தொடர்பான காட்சிகளும் வைரலாகின. இதனை குறிப்பிட்டு துணை முதலமைச்சர், இன்று எம்ஜிஆர் உயிருடன் இருந்திருந்தால் இபிஎஸ்ஐ பார்த்து உருண்டு உருண்டு அழுதிருப்பார் என குறிப்பிட்டிருக்கிறார். தான் தொடங்கிய கட்சியை இப்படி செய்துவிட்டாயே என எம்ஜிஆர் வேதனைப்பட்டிருப்பார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு உணவு, தண்ணீர் கூட கொடுக்காமல் போலீசார் துன்புறுத்தியதாக எழுந்துள்ள புகாருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான போராட்டத்தை பற்றி பேசிய அவர், இதை கண்டிக்க வேண்டிய தமிழக அரசும் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் மௌனம் காப்பது ஏன் என கேட்டுள்ளார். போராடுபவர்களை கண்ணியமாக நடத்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேமுதிகவிற்கு இம்முறை முரசு சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு வழியாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்திருக்கிறது. ஆனால் அக்கட்சிக்கு இம்முறை முரசு சின்னம் ஒதுக்கப்படாமல் உள்ளது. தேமுதிக அங்கீகாரத்தை இழந்ததால் முரசு சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பாமக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுக்கு ஏற்கனவே இருந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அவர்கள் கேட்ட விசில் சின்னமே ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவுடன் தொகுதி பகிர்வு பேச்சுவார்த்தை நடத்த மதிமுகவில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் செந்தில் அதிபன், சு. ஜீவன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தாய்மொழி வாயிலான பன்மொழி கற்றல், தாய்மொழியில் கற்பது அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்கான அறிவிப்பினை கடந்த 1999ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அறிவித்தது. உலகம் முழுவதும் 7000 தாய்மொழிகள் நடைமுறையில் உள்ளன. திமுக மீண்டும் வெற்றி பெறும் என கூறிய ஓபிஎஸ்க்கு தமிழிசை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தன் வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பு என்ற கொள்கையை கடைபிடித்து வந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ஆளாக்கப்பட்ட ஓபிஎஸ் இவ்வாறு பேசுவது கோபத்தை ஏற்படுத்துகிறது என்று தமிழிசை கூறியுள்ளார். மேலும் இதுதான் தர்ம யுத்தமா, இது தர்மமா என்றும் தமிழிசை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தங்கம் விலை நேற்று குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்திருக்கிறது. 1 கிராம் தங்கம் 260 ரூபாய் அதிகரித்து 14,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 1,17,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இனி படிப்படியாக குறையும் என கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.